ஏன் சாகிற போதும் மண்ணாசையும் பொன்னாசையும் விடுவதற்கு நம் தயாரா இல்லை, விடுவதற்கு தயார் இல்லை. மண்ணாசை இருக்கிற ஆளுக்கு என்ன செய்ய, கொஞ்சோண்டு மண்ணை கரைச்சி தண்ணியில் கரைச்சி கொஞ்சோண்டு ஊற்று, அப்பா எனக்கு ஊற்றிட்டாங்க சந்தோஷமாக போகுமா. என்னது மண், அந்த மண் மேலே அவ்வளவு பற்று, அப்புறம் அது பிறக்குமா பிறக்காதா, பிறந்து தான் தீரும். பொன்னாசை காசை போட்டு உரைச்சி நாக்கில் வச்சு தேய், ஐயா சாகிற போது காசை தேய்ச்சா தான் நீ போவேன்னா எப்படி வருவ, பிறந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அப்போது இந்த மனம், அதுக்கு தான் நம்ம சான்றோர் பெருமக்கள் இந்த உயிர் தத்தளிக்கிற போது என்ன செய்கிறாங்க, நல்லா பாட்டு திருவாசகம் போய் பாடியா, ஏன் அப்போ அது காதில் விழுவிட்டோம். இருக்கிற போது தான் இவன் கேட்கலை, போகிற போதாவது என்ன செய்யட்டும், ஒரு திருவாசகத்தை கேட்டுட்டு போகட்டும் அப்படின்னு அந்த உயிர் மேல் கொண்டு இருக்கிற கருணையினால் அந்த உயிர் தள்ளாடுகிற போது போய் திருவாசகம் போய் பாடுனான். நம்ம ஊருக்காரன்லாம் வம்பு பண்ணிட்டான், சாவர வீட்டில் பாடுறது திருவாசகம் தான். ஏதாவது இழுத்துட்டு இருந்து தான், ஏப்பா அங்கே அதான் அந்த சிவனடியார் 4 பேர்த்த கூப்பிட்டு திருவாசகம் பாட சொல்லி இவர் போயிடுவாருன்றான். இப்போ ஆளை அனுப்புறதுக்கு திருவாசகம் ஆகிப்போச்சு. நம்ம பெருமான் எவ்வளவு கருணையோடு அதை செய்கிறான், நம்ம என்ன செய்கிறோம், எல்லாம் அப்படி தான். எதையுமே எளிமையாக கிடச்சிதுன்னா அது அதன் பெருமை நமக்கு புரிவதில்லை. ஐயா உலகாயதர் பல பேர் அப்படி நினைக்கிறாங்க. நிறைய இடத்துல நம்ம கேள்விப்படுறோமா இல்லைங்களா, அடியார்கள் அப்படி நினைக்க மாட்டாங்க, மற்றவர்கள் பலருக்கு அப்படி ஒரு நினைப்பு இருக்குது. இப்போ திருவாசகம் ஒரு அடியார் இறந்து போனார், அங்கே போய் சிவபுராணம் பண்ண பக்கத்தில் வேடிக்கை பார்க்க வந்தவன், ஓ இறந்தா இந்த பாட்டு பாடு மாட்டிருக்குது, எங்கள் அப்பா இறந்துட்டார், யாராவது 2 பேர் வந்து பாடுவீங்களா அப்படின்னு கேட்குறான். எதுன்னு ஒப்பாரி பாட்டுன்னு நினச்சிக்கிறான் அவன் இல்லைங்களா, தெரியாததுனால வர்றது, அது தப்பு இல்லை, அது அவருடைய பக்குவம், அவ்வளவுதான். சரிங்களா. எனவே மனம் தள்ள, மனம் தள்ள, அந்த மனம் தள்ளுவதினால என்ன ஆகும், அணுவாய் சென்று கருவில் விழும், மீண்டும் பிறப்புக்கு வரும், மீண்டும் பிறப்புக்கு வரும் என்று இந்த